தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் நகரில் உள்ள சுப்பிரமணியம் பகுதி குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றும் இடிந்து விழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டமே தற்போது வெள்ளத்தில் மிதக்கின்ற ஒரு சூழலில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஏரலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் குடியிருப்பு முழுவதுமாக தண்ணீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதிகளில் மின்சாரமானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கிருந்தும் தூத்துக்குடிக்கு வருகின்ற சாலைகள் வெட்டப்பட்டு அதன் ஊராக தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் தற்போது ஏரல் முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட ஒரு இடமாக இருப்பதால் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அது ஏரலுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் தண்ணீரால் தற்போது மூடியிருப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்தான் அங்கு நீடிக்கிறது. தற்போது ஏரலில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் தண்ணீரானது அதிக அளவு புகுந்து கிட்டத்தட்ட 5 அடி வரை இந்த தண்ணீர் இன்று 2 அடியாக குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பலவீனமான வீடுகள் விழுந்திருக்கின்றன. நேற்றைய தினம் அந்த கனமழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே வீடு விழுந்திருக்கிறது. நல்ல வேளையாக வீட்டில் இருந்தவர்கள் அப்போது வீட்டுக்குள்ளாமல் வெளியே சென்றிருக்கிறார்கள். இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஏரல் முழுவதுமாக தற்போது தண்ணீர் தேங்கி குடியிருப்பு அனைத்துமே தற்போது தண்ணீர் சூழ்ந்த வனமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.